பீட்சா, சூதுகவும், நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ஆகிய படங்களின் மூலம் பெரிய அளவிற்கு முன்னேறினார் விஜய் சேதுபதி. தற்போதைக்கு இவருக்கு போட்டியாக எண்ணப்படும் சிவகார்த்திகேயனோ சரியான இடைவேளையில் படங்களை கொடுத்து வரும் நிலையில் விஜய் சேதுபதியின் படங்கள் இன்னும் வெளியாகாமலேயே உள்ளன. மேலும் சமீப காலமாக ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும், வன்மம், புறம்போக்கு ஆகிய படங்கள் பெரிதாக பேசப்படவில்லை. மேலும் விஜய் சேதுபதி என்றாலே தனது கதாபாத்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வித்தியாசமாக நடித்தாலும் வசூலில் பெரிதாக இருந்தால்தான் ஹீரோவுக்கு மதிப்பு. அந்த வகையில் அண்மை கால படங்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை என்றே சொல்லலாம். இந்நிலையில் விஜய் சேதுபதியின் இடம் பொருள் ஏவல் மற்றும் அவரது நடிப்புக்காகவும் கெட்டப்பிற்காகவும் எதிர்பார்க்கப்படும் ஆரஞ்சு மிட்டாய் படங்களை வாங்க பலரும் தயக்கம் காட்டி வருகிறார்களாம். 31ஆம் தேதி வெளியாக உள்ள ஆரஞ்சு மிட்டாய் படத்திற்கு இப்போது வரை 100 திரையரங்குகள் கூட உறுதியாகவில்லை. மேலும் அதே நாளில் ஜெயம் ரவியின் சகலகலா வல்லவன் என்கிற அப்பா டக்கர் மற்றும் விக்ரம் பிரபுவின் இது என்ன மாயம் படங்கள் வெளியாக உள்ளன. எனவே தியேட்டர்கள் கிடைப்பதும் சிரமமாக இருக்கும் என்பதால் பட ரிலீஸை தள்ளி போடலாமா என யோசித்து வருகிறதாம் படக்குழு.